Good morning students. Now we are going to see about the 6th standard English Unit 1 poem The Crocodile written by Louis Carroll. Before we enter into the lesson, we should know about what is crocodile. Okay. What is crocodile? It is a reptile family. It is come under the reptile family. What is reptile? ரெப்டைல் அப்படின்னா ஊர்வன அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஊர்ந்து போகிற விலங்கினங்களை சார்ந்தது, அதனால் ரெப்டைல்ஸ். ஓகேவா? ஓகே, அது வந்து வாட் இஸ் தட் வாட் இட் வில் பி ஈட். ஓகே, என்ன சாப்பிடும் கேட்டிங்க அப்படின்னா அது வந்து ஹெர்பி ஓரஸா, கார்னி ஓரஸா, ஆம்னி ஓரஸான்னு கேட்டால் ஹெர்பி ஓரஸ்னால் தாவர உண்ணிகள்னு சொல்லுவாங்க. சரியா, தாவரங்களை மட்டுமே சாப்பிட்றது, பிளான்ஸை மட்டுமே. த அனிமல்ஸ் விச் வி ஈட் வாட், plants only. Okay, what is carnivorous? The animals which will eat what, animals, insects, இந்த மாதிரி பூச்சிகளை சாப்பிட்றது, புழுக்களை சாப்பிட்றது எல்லாமே என்னன்னா கார்னிவோரஸில் வரும். ஓகே, வாட் இஸ் ஆம்னிவோரஸ்னால் என்னது, பிளான்ஸையும் சாப்பிடும், இந்த மாதிரி இன்செக்ட்ஸு, ஓம்ஸ் எல்லாத்தையும் வந்து சாப்பிடக்கூடிய அனிமல் தான் என்னென்னு சொல்கிறது, ஆம்னிவோரஸ்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு கீழே வருது அப்படின்னா அந்த crocodile கார்னிவோரஸ் கீழே வரும். கார்னிவோரஸ் கீழே வருதுன்னு என்னது, ஊன் உண்ணிகள்னு சொல்லுவாங்க. ஊன்னா என்னென்னா மீட், லைக் தட், அதாவது அந்த கறி சொல்லுவாங்க இல்லையா, மீட் மாதிரி இருக்கிற நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸை தான் வந்து இது சாப்பிடும். இது அதை மட்டும்தான் சாப்பிடும். இந்த பிளான்ஸ் எல்லாம் என்ன பண்ணாது, சாப்பிடாது. ஸோ இட் இஸ் அ ரெப்டைல். இட் இஸ் கம் அண்டர் கார்னிவோரஸ். ஓகே, கார்னிவோரஸ். ஓகேவா? அப்போ உங்கள் புக்கை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார்ம்அப்லேயே கேட்டிருப்பாங்க, வாட் டு crocodiles eat அப்படின்னு. ஓகே, வாட் டு crocodiles is a carnivorous reptile. They eat fishes, birds, small animals and even man. Okay, they live in the rivers and river dams, the lake, etc. They live both on land and water. இது இங்கெல்லாம் வசிக்கும்னு பார்த்தீங்கன்னா லேண்டில் தான் வசிக்கும். சில நேரங்களில், அதாவது எக்ஸை லே பண்ணும்போது மட்டும்தான், இப்போது லைக் டர்ட்டில்ஸ் மாதிரி எக்ஸை லே பண்ணுறதுக்கு மட்டும்தான் என்ன பண்ணும், வரும். கொஞ்சம் நேரம் இலைப்பாடுறதுக்கு என்ன வரும், கொஞ்சம் நேரத்தில் வந்து கரைகளில் இருக்கும். சரியா, ஆனால் வந்து எல்லா நேரங்கள்லையும் அது கரைகளில் இருக்குமானா இருக்காது. இது எல்லாமே என்னது, தண்ணியிலையும் இருக்கும், லேண்ட்லேயும் இருக்கும். இதுதான் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் இஸ் கார்னிவோரஸ். ஓகே, crocodiles carnivorous reptile. என்ன சாப்பிடும் அப்படின்னா இட் வில் ஈட் வாட், ஃபிஷஸ், பேர்ட்ஸ் அண்ட் ஸ்மால் அனிமல்ஸ். எல்லாத்தையும் எது கிடைக்குதோ அதையெல்லாம் என்ன பண்ணும், சாப்பிடும். ஆனால் வந்து என்னது, பிளான்ஸை வந்து கண்டிப்பாக சாப்பிடாது. எப்போயுமே இது தண்ணியில் தான் இருக்கும், ரிவர்ஸில் இருக்கும், ரிவர் டேம்ஸில், லேக்ஸில் எல்லாத்துலேயும் என்ன இருக்கும், இந்த crocodiles வந்து லீவ் பண்ணும். ஓகேவா? Okay, now let us move on to the poem. This is the first stanza of this poem. Okay, the first stanza is, how doth the little crocodile improve his shining tail and pour the waters of the Nile on every golden scale. I'll read once again. How doth the little crocodile improve his shining tail and pour the waters of the Nile on every golden scale. Okay, now let us move on to the explanation of this first stanza. Okay, the poet is talking about the crocodile. The poet எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா crocodile பற்றி பேசுகிறாரு. that lives in the river Nile. இது வந்து ரிவர் நைலில் வசிக்கிற ஒரு முதலையை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஓகே, நைல் அப்படின்னா எகிப்தில் தானே ஓடும். உலகின் மிக நீளமான நதின்னு பார்த்தீங்கன்னா நைல் நதின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நைல் நதியில் வசிக்கிற ஒரு அனிமலை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, he tells us that the crocodile improve his looks by pouring water on his body which makes it shine and scales appear golden under the rays of sun. எனது நைல் நதியில் குளிக்கிறதுனாலையும் நைல் நதியில் வசிக்கிறதுனாலையும் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட அதை ஸ்கேலானது செதில்கள் எல்லாமே, செதில்களும் சரி,
விழுகிறதுனால அந்த பாடியில் வந்து என்ன பண்ணும், ஷைனாக இருக்கும், அதோட செதில்கள் வந்து மினுமினுப்பாக இருக்குது. எப்போ அப்படின்னா அந்த சன் ரேஸ் அதோட உடம்பு மேலே படும்போது அது பட்டு எதிரொலிச்சு என்ன பண்ணுது, மினுமினுப்பாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? Again I'm reading. The poet is talking about the crocodile that lives in the river Nile. He tells us that the crocodile improves his by pouring water on his body, which makes it shine and scales appear golden under the rays of sun. This will make him look very attractive to the fishes. இது என்ன பண்ணும், இந்த மாதிரியான அந்த பிரதிபலிப்பு மினுமினுப்பு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபிஷ்ஷஸை வந்து தன் பக்கத்தில் ஈர்க்கும். ஓகே, திஸ் வில் மேக் ஹிம் லுக் வெரி அட்ராக்டிவ் டு த ஃபிஷ்ஷஸ் தட் ஹி வாண்ட்ஸ் டு ப்ரே ஆன். இது வந்து இந்த ஷைனிங் வந்து அந்த அந்த மீன்களை வந்து அதன் பக்கமாக ஈர்க்க வைக்கும் அந்த முதலைக்கு. எதுக்காக அப்படின்னா அதோட ப்ரே மீன்ஸ் வாட், இறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இறைக்காக அதை ஈர்க்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Now let us move on to the second stanza. How cheerfully he seems to grin. How cheerfully he seems to grin. How neatly spreads his class and welcomes little fishes in with gently smiling jaws. Okay, the explanation of the second stanza is the crocodile cheerfully grins and smiles. இந்த crocodileோட அழகான பற்கள் எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்குது. சரியா? அந்த அழகான பற்களை காட்டி சிரிக்கும் பொழுதோ இல்லைன்னா ஸ்மைல் பண்ணும் பொழுதோ, கிரீன்ஸ் மீன்ஸ் சிரிப்புன்னு சொல்லுவாங்க. ஒடிம்பை கிரீன் அப்படின்னா சிரிப்பு. அண்ட் இஸ் ஸ்மைல்ஸ், பட் இஸ் ஸ்மைல் இஸ் அ மாஸ்க் ஹி புட்ஸ் டு ஹிட் ஹிஸ் ரியல் இன்டென்ஷன். அந்த ஸ்மைல் எதுவாக இருக்குது அப்படின்னா ஒரு மாஸ்கா, ஒரு முகமுடியாக செயல்படுது. ஓகே, பட் இஸ் ஸ்மைல் இஸ் அ மாஸ்க் ஹி புட்ஸ் ஹிஸ் ஹிட் ஹிஸ் ரியல் இன்டென்ஷன் ஆஃப் அட்ராக்டிங் த ஃபிஷ்ஷஸ். அந்த ஸ்மைல் வந்து அந்த ஃபிஷ்ஷஸை தன் பக்கம் ஈர்க்கிறதுக்காக போடுற ஒரு மாஸ்க். ஓகே, பிஹைண்ட் த ஃபேக் ஸ்மைல், அதோட பொய்யான சிரிப்புக்கு பின்னாடி அதோட விருந்து, அதாவது அந்த அந்த பொய்யான சிரிப்பு எதுக்காக அப்படின்னா அதுக்கு அந்த அந்த இறை வேணுங்கிறதுக்காக, பீஸ்ட். ஓகே, behind the fake smile is a beast neatly spreading his class. அதாவது அந்த கிளாஸை நல்லா விரித்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. all the while lurking and waiting for the opportunity. லர்க்கிங்னா பதுங்கி இருந்து. ஓகேவா? அந்த கிளாஸ்லாம் நல்லா விரிஞ்சிருக்கு. எதுக்காக அப்படின்னா ஃபிஷ்ஷஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து கேட்ச் பண்ணுறதுக்காக. அதை கிளாஸ் எல்லாமே, கிளாஸ் மீன்ஸ் வாட்டர், நகங்கள், அந்த காலரோட நகங்கள் வந்து எப்படி இருக்கும், நல்லா விரிஞ்சு இருக்கும், சுருக்கி கொண்டு இருக்காது, விரிஞ்சு இருக்கும். எதுக்காக அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷஸ் தன் பக்கம் அதோட ஸ்மைலில் மயங்கி அந்த ஃபிஷ்ஷஸ் தன் பக்கம் வரும்போது அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? பிஹைண்ட் த ஃபேக் ஸ்மைல் is a beast neatly spreading his claws all while lurking. அந்த வந்து பதுங்கி இருக்கும். அந்த கைகள் வந்து எப்படி இருக்கும், கிளாஸ்லாம் வந்து எங்கே இருக்கும்னா பதுங்கி இருக்கும். அண்ட் வெயிட்டிங் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்ட்ரைக் த இன்னசென்ட் லிட்டில் ஃபிஷ்ஷஸ். அதாவது ஃபிஷ்ஷஸ் கிடைச்சிது அப்படின்னா அதை கேட்ச் பண்ணுறதுக்காக அதோட கிளாஸ் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கும், கைகளை விரித்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும், பதுங்கி இருக்கும், தண்ணிக்குள்ளே பதுங்கி இருக்கும். தட் மே கம் டு எக்ஸ்சேஞ்ச் த ப்ளசன்ட்ரீஸ் வித் ஹிம். தட் வில் கம் ப்ளசன்ட்ரீஸ் வித் ஹிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ அது கிடைச்சிது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் அபவுட் த செகண்ட் ஸ்டான்ஸா. ஓகே, நவ் லெட் அஸ் மூவ் ஆன் டு த ஆத்தரை பற்றி பேச போகிறோம். ஓகே, வாட் இஸ் லூயிஸ் கரோல் அப்படிங்கிறது அவரோட உண்மையான பேரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவரோட பேர் வந்து என்ன அப்படின்னா சார்லஸ் லெட்ரிச் டாங்ஸ். இதுதான் வந்து அவங்களோட இயற்பெயர்னு சொல்லுவாங்க. ஓகே, பார்னில் அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு வச்ச பேர். ஆனால் வந்து இவர் வந்து என்னது, he is born in England. இப்போ born in England on January 27th 1832. 1832 ஜனவரி 27 வந்து இவர் வந்து பிறந்தார். he is the author of the famous children books. அதாவது சில்ட்ரன்ஸ் புக்ஸ் எழுதுறதுல ரொம்பவே ஃபேமஸாக இருந்தார். ஓகே, அதில் முக்கியமான ரொம்ப ஃபேமஸாக இருந்த சில புக்ஸ் நேம் வந்து சொல்கிறேன். அலைஸ் அட்வென்ச்சர்ஸ் இன் த ஒண்டர்லேண்ட் அண்ட் த்ரோ ஹீ லுக்கிங் கிளாஸ் அப்படிங்கிற ரெண்டு புக்ஸ் வந்து ரொம்பவே ரொம்ப பிரபலமாக இருந்தது. இதுதான் வந்து
அலைஸ் அட்வென்ச்சர்ஸ் இன் ஒண்டர்லேண்ட். ஒண்டர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு புக்கு. இது நிறைய இதில் வந்திருக்கு, எடிஷன்ஸில் வந்திருக்கு. எனக்கு கிடைச்சதில் நான் ஸ்க்ராப் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? திஸ் இஸ் அபவுட் ஆலிஸ் அண்டர் த ஒண்டர்லேண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஒரு புக்கு. ஓகே, ஹி வாஸ் எக்ஸலண்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ். இவர் எழுதுறது மட்டும் கிடையாது, ஆத்தர் மட்டும் கிடையாது. ஹி வாஸ் எக்ஸலண்ட் இன் மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருப்பார். அண்ட் ஐ ஆன் மெனி ப்ரைஸஸ் ஃபார் திஸ் மேத்தமெட்டிக்கல் இன்டெல்ட். அதாவது மேத்தமெட்டிக்கலை பற்றி நிறைய சொல்லி நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. ஹி வாஸ் ஏவிட் ஃபோட்டோகிராஃபரும் கூட, மேத்தமெட்டிஷியன், போயட் அண்ட் ஃபோட்டோகிராஃபர் ஆல்சோ. ஹி ரோட் மெனி எஸ்ஸேஸ் எழுதியிருக்காரு. பொலிட்டிக்கல் பேம்ப்ளெட்ஸ் அண்ட் போயட்ரி பொலிட்டிக்கல் பற்றி, அரசியலை பற்றி சில விஷயங்கள் எழுதியிருக்காரு. தென் போயட்டும் கூட. ஓகே, கரூல் லவ்ஸ் த என்டர்டைன் த சில்ட்ரன். அதாவது கரூல் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா சில்ட்ரன்ஸை வந்து என்டர்டைன் பண்ணுறது. ஓகே, என்டர்டைன் பண்ணுறது. ஸோ ஹீ ஹேட் ரிட்டன் மெனி புக்ஸ் ஃபார் சில்ட்ரன். இது சில்ட்ரன்ஸ்க்காக நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. ஹிஸ் அலைஸ் பிகம் த மோஸ்ட் பாப்புலர் சில்ட்ரன்ஸ் புக் இன் இங்கிலாந்து பை 1932. இந்த புக் வந்து எப்போ வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1932 தான் வந்து எடிஷன் வந்து வெளியே வந்தது. இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் இன் த வேர்ல்டு. இந்த வேர்ல்ட்லேயே ரொம்ப பாப்புலரான புக்குங்கன்னா இந்த புக்கு தான். ஓகேவா? இது இவரோட ரொம்ப ஃபேமஸான புக். அவர் எழுதின எல்லா புக்ஸையும் காட்டிலும் இந்த ஆலிஸ் அட்வென்ச்சர்ஸ் இன் ஒண்டர்லேண்ட் அப்படிங்கிற புக் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது. ஓகே, திஸ் இஸ் அபவுட் த ஆத்தர். Then let us move on to the glossary part. All of you take your book, pause the video and take your book. Okay, the first one is glossary. Doth. How doth? The meaning of doth is the expression of old English for does. அப்படிங்கிற வார்த்தையோட ஓல்டு எக்ஸ்பிரஷன் தான் என்னன்னா doth அப்படிங்கிறது. ஓகே, improve. To become better than before. Improve means what? To improve better than before. Cheerful, happy, gently, softly and mildly. Okay, softly and mildly. Okay, then scale. Thin horny things on the skin of crocodile. அதாவது இந்த crocodile மேலே இருக்கிற இந்த செதில் மாதிரியானதை தான் வந்து ஸ்கேல்னு சொல்லுவாங்க. Grin. Smile meaninglessly showing the teeth. அதாவது ஸ்மைல், அந்த கிரின்னுங்கிறது என்னென்னா அந்த உண்மையான சிரிப்பு மனசுலேருந்து வரணும். இது வந்து அந்த பற்களில் மட்டும்தான் அதோட சிரிப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து அந்த போயட் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. கிரின் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா ஸ்மைல் மீனிங்லெஸ்லி. அந்த ஸ்மைல் வந்து அர்த்தமற்றதாக இருக்கும். ஷோயிங் த டீத். சும்மா நமக்கு தெரியாதவங்க, நமக்கு பிடிக்காதவங்க வந்தால் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு ஸ்மைல் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்மைலை தான் என்னென்னு சொல்கிறாங்க, கிரின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, திஸ் இஸ் த க்ளோசரி பார்ட். Read the poem aloud in pairs. Aloud அப்படின்னா ரொம்ப லவுடாக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்க. டு பி டன் பை த ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து யார் பண்ணணும்? நீங்கள் பண்ணணும். ஓகே, நவ் பி. Choose the rhyming words from the box and write the correct blanks. Okay, and write in the correct blanks. File, that is clues. என்னென்ன க்ளூஸ் கொடுத்துருக்காங்கன்னா file, din, cast, nail, while, pass, mail, thin. Okay, class. Okay, class. ஜாஸ். இதோட ரைமிங் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ். ஏடபிள்யூ அப்படிங்கிறது, ஏடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்குது? காஸ் அடியில் இருக்குது. தென் பாஸ் இருக்குது. ஓகே, ரைமிங் வேர்ட்ஸுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு போயமே நம்ம பார்த்தோம். அப்போது என்னென்னா கடைசி அந்த சவுண்ட் வந்து முடியறது என்னவா இருக்கணும்? சேமாக இருக்கணும். தட் இஸ் அ ரைமிங் வேர்ட். த மீனிங் ஆஃப் த ரைமிங் வேர்ட். அப்போ கிளாஸ், ஜாஸ். அப்போ எந்த சவுண்ட் வந்து ஒத்து போகும்? ஏடபிள்யூஎஸ் அப்படிங்கிற லெட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது? காஸ் அண்ட் பாஸில் இருக்குது. ஸோ ஆல் ஆஃப் யூ நோட் இட் இன் யுவர் புக். ஆல் ஆஃப் யூ டேக் யுவர் புக் அண்ட் நோட் இட் கேர்ஃபுல்லி. ஓகே, கிளாஸ், ஜாஸோட ரைமிங் வேர்ட் காஸ் அண்ட் பாஸ். ஓகே, தென் கிரின், இன். அப்போது லாஸ்ட் 2 letters இன் அப்படிங்கிறது சேமாக வந்திருக்கு. ஸோ வாட் இஸ் த ரைமிங் வேர்ட்? தட் இஸ் டின், தின்.
டின் தின். அவ லாஸ்ட் 2 லெட்டர்ஸ் என்னவா வந்திருக்கு, சேமாக வந்திருக்கு. அது சவுண்டு என்னவா இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். கிரின், இன், டின், டின். ஓகே, தென் crocodile, நைல், நைல். ஓகே, ஐஎல் அப்படிங்கிற சவுண்ட் வந்து ஐஎல்இ அப்படிங்கிற சவுண்ட் வந்து ஒன்றா வந்திருக்கு. ஸோ தட் இஸ் வாட், or file and while. crocodile, nile, file and while. ILE அப்படிங்கிற லெட்டர்ஸ் வந்து ஒன்றா வந்திருக்கு. தென் ஃபோர்த் ஒன் இஸ் tail, scale, tail, scale and nail. IL ஒன்றா வந்திருக்கா, nail and mail. மிச்சம் இருக்கிற என்ன வார்த்தை பேலன்ஸ் இருக்குது, nail and mail. So all of you note it carefully. Okay, tail, scale, nail and mail. Okay, now let us move on to the C part. Read these lines and answer the questions given below. Question number 1 is, how cheerful he seems to grin. How cheerful, அதோட அந்த என்னது அர்த்தமில்லாத சிரிப்பு வந்து எப்படி இருந்தது. who does he refer to, அதில் who ஹீங்கிறத யார் ரெஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. how cheerful he seems to grin அப்படிங்கிற ஸ்டான்ஸ் அந்த 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 சென்டென்ஸில் வந்து அந்த ஹீங்கிற வேர்ட் வந்து யாரை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அது ஹீங்கிறது யார், இங்கே யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ crocodile, crocodile பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். we talking about what, crocodile பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ஹீங்கிறது யார் இங்கே அப்படின்னா crocodile. he refers to the crocodile. Okay, all of you note it in your book. And question number 2 is, and pour the water of the Nile. This is one line of that poem. poemல இருக்கிற ஒரு லைன். and pour the water of the Nileங்கிறது ஒரு லைன். அதில் வந்து அந்த நைல் ரெஃபர் டு, அந்த நைல்ங்கிற வார்த்தை எதை ரெஃபர் பண்ணுது, வேர் இஸ் இட், அந்த நைல் நதி எங்கே இருக்குது, நைலுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, the Nile is the longest river in the world. உலகத்திலேயே மிக நீளமான நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நைல் நதி தான். it flows in north eastern Africa, covering 11 countries including Egypt. ஓகே, எகிப்தில் தான் ஓடுது. ஆனால் அந்த எகிப்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆஃப்ரிக்கா, நார்த் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. கவரிங் த 11 கண்ட்ரிஸ். அந்த ஆஃப்ரிக்கா எத்தனை கண்ட்ரிஸ் இது பண்ணியிருக்கு அப்படின்னா 11 கண்ட்ரிஸ் இருக்குது. அந்த 11 கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் எஜிப்டையும் சேர்த்து இருக்குது. ஓகேவா, அப்போ அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். ஓகேவா, ஓகே, this is about the second question. Then question number 3 is, and welcomes the little fishes in with gently smiling jaws. Okay, with saying இப்போ இது வந்து ஒரு லைனே ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. தென் who welcomes the fish, யார் வந்து ஃபிஷ்ஷை வந்து வெல்கம் பண்ணுறா, why, எதுக்காக யார் வந்து பண்ணுவாங்க, crocodile. why what is the reason, he wants to pray. அவருக்கு வந்து இறை வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணோம், அந்த ஃபிஷ்ஷஸை வந்து அது வெல்கம் பண்ணுது. ஓகே, தன்னோட கிரின் மீன்ஸ் வாட், அந்த வாட் இஸ் தட், மீனிங்லெஸ் ஸ்மைலை காட்டி என்ன பண்ணுது, அதை அப்சர்வ் பண்ணுது. ஓகே, the crocodile welcomes the fish. the who அப்படிங்கிற அந்த வேர்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், the crocodile அப்படிங்கிற வேர்டை போட்டிங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் முடிஞ்சுது. ஸோ the crocodile welcomes the fish. it welcomes the fish as they would become its food. உணவாகணுங்கிறதுக்காக அதை என்ன பண்ணும், வெல்கம் பண்ணும். ப்ரேனா இறை, இங்கே ஃபுட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, தட் இஸ் நோ டிஃப்ரென்ஸ், என்ன டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஓகே, தென் விச் லைன் டெல்ஸ் யூ தட் crocodile இஸ் ஹங்க்ரி. அந்த போயம் படிக்கும்பொழுது, போயமை ரீட் பண்ணும்போது எந்த லைன் வந்து உங்களுக்கு வந்து அந்த crocodile வந்து ரொம்ப ஹங்க்ரியா, ரொம்ப பசியாக இருக்கிறத காட்டுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. the answer is the line, when you can smell the grass from your gardens. Which lines tells you the crocodile is hungry? Okay, you should write the answer in your book. I'll tell the answer. The first line tells us that the crocodile is hungry. ஓகே, அப்படிங்கிறத எழுதிக்கணும். அதுக்கு கீழே முதல்ல கொடுத்துருந்தது ராங் ஆன்சர். ஸோ இதை வந்து கரெக்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, the first line, ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் லைன் தான் என்ன சொல்லுது அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஹங்க்ரியாக இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேவா, which lines tells you that crocodile is hungry?
த ஃபர்ஸ்ட் லைன், அதாவது அண்ட் வெல்கம்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் வெல்கம்ஸ் த லிட்டில் ஃபிஷஸ் இன். எதுக்குன்னா ஃபிஷஸ் இன் அந்த ஃபர்ஸ்ட் லைன் என்ன பண்ணுது, அது வந்து crocodile வந்து ரொம்ப ஹங்க்ரியாக இருக்கிறத காட்டுது. ஓகே, அதான் வந்து ஆன்சர். தென் டூ ஒர்க் இன் பேர்ஸ். டி பார்ட் இஸ் ஒர்க் இன் பேர்ஸ். ஷேர் யுவர் ஆன்சர்ஸ் வித் யுவர் பார்ட்னர். ஷேர் யுவர் ஆன்சர்ஸ் வித் யுவர் பார்ட்னர். த கொஷின் நம்பர் 1 இஸ் வாட் இஸ் த போயம் அபவுட். இந்த போயம் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கு, ஓகே, எதை பற்றினது அப்படின்னு கேட்குறாங்க. த போயம் இஸ் அபவுட் வாட், ஏ crocodile. ஓகே, த கொஷின் நம்பர் 2 இஸ் ஹவு டஸ் த crocodile tails லுக். crocodileோட டெய்ல்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, த டெய்ல் லுக்ஸ் வாட், ஷைனிங்காக இருக்குது. எதனால் அப்படின்னா எஜிப்டோட அந்த நைல் நதியில் இருக்கிறதுனாலையும் அது வந்து என்ன இது பளபளப்பாக ஆகுது அப்படிங்கிறத அந்த நைல் நதியோட சிறப்பை என்ன பண்ணியிருக்காங்க இந்த போயம்லையும் சொல்லியிருக்காங்க. தென் கொஷின் நம்பர் 3 இஸ் வாட் டஸ் இம்ப்ரூவ் ஹிஸ் டெய்ல் மீன். வாட் டஸ் இம்ப்ரூவ் ஹிஸ் டெய்ல் மீன். இந்த இம்ப்ரூவ் ஹிஸ் டெய்ல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டு பிகம் பெட்டர் தென் பிஃபோர். டு பிகம் பெட்டர் தென் பிஃபோர், அது முன்னாடி இருந்ததை காட்டிலும் இந்த நைல் நதியில் குடிச்சதுக்கப்புறமா என்ன இருக்குது, அதோட இம்ப்ரூவ் ஹிஸ் டெய்ல் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, இதுலேயும் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா அந்த நைல் ரிவரோட வாட் இஸ் தட் அட்வான்டேஜஸ் அதை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, தென் கொஷின் நம்பர் 4 இஸ் ஹவு டஸ் ஹீ ஸ்ப்ரெட் ஹிஸ் கிளாஸ். ஹவு டஸ் ஹீ ஸ்ப்ரெட் ஹிஸ் கிளாஸ், எப்படி வந்து அந்த கிளாஸ் வந்து விரிச்சிருந்தது அப்படின்னா he spread his class neatly. அழகாக வந்து என்ன பண்ணியிருந்தது, விரிச்சிருந்தது. how does the welcome little fishes. Why does he welcomes the little fishes. Answer is he is hungry and he feeds on them. He is hungry, he feeds on them, so he welcomes them. Okay, then question number 6 is which lines talk about the crocodile mouth and his shape. Okay, the last line with gently smiling jaws, explain about it. Okay, and the last line then writing. Then last one is writing part. What does the poet says about the crocodile? Write in your own words, in about 50 words. அதாவது உன்னோட ஓன் வேர்ட்ஸ் என்ன பண்ணலாம், நீங்கள் எழுதலாம். ஸோ திஸ் இஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ. நீங்கள் இதையும் எழுதலாம், இல்லை அப்படின்னா உங்களோட ஓன் வேர்ட்ஸை நீங்கள் ஒரு 4 லைன்ஸ் உங்களால் என்ன பண்ண முடியும், அதை பற்றி எழுத முடியுது அப்படின்னா என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, வாட் டஸ் த போய்ட் சே அபவுட் த crocodile பற்றி அவர் என்ன பேசுகிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத உங்களோட ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் எழுதணும். அதுக்குரிய க்ளூ வேர்ட்ஸ் எல்லாமே உங்களோட போயம்லேயே இருக்குது. ஸோ அதை எடுத்து உங்களால் ஒரு 4 லைன்ஸ் எழுத முடிஞ்சுது அப்படின்னா தட் இஸ் அ வெரி சக்ஸஸ் ஆஃப் யோர், அது ரொம்ப சக்ஸஸான ஒரு விஷயம். ஓகேவா, ஸோ இதை வந்து நீங்கள் எழுத ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, ஹவு டோத் I'll give the answer for you. How Doth the Little Crocodile is a children's poem by Lewis Carroll. It discusses the looks of crocodile. அந்த crocodileோட பார்வைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. இட் யூசஸ் ரைமிங் வேர்ட்ஸ். இதில் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. கிளாஸ், பாஸ், ஜாஸ் அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து என்னவா இருக்குது, கிரின், டின் அப்படிங்கிற ரைமிங் வேர்ட்ஸ் வந்து நிறைஞ்சிருக்கு. த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா த போய்ட் டாக்ஸ் அபவுட் த டெய்ல் ஆஃப் த crocodile. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் வந்து அந்த டெய்ல் ஆஃப் த crocodile அண்ட் ஸ்கேல்ஸ் ஆஃப் இட், டெய்லை பற்றியும் ஸ்கேல்ஸை பற்றியும் பேசியிருக்காரு. அண்ட் த ஸ்கேல்ஸ் ஆர் ஸோ ஷைனி லைக் த வாட்டர்ஸ் ஆஃப் த ரிவர் நைல். The second stanza speaks about the crocodile grin and smile and class. Crocodile is cheerful to welcome the little fishes to consume them. அதாவது அந்த crocodile வந்து ஸ்மைலோட அந்த ஃபிஷ்ஷஸை வந்து என்ன பண்ணுது, தன்னை நோக்கி ஈர்க்குது. எதுக்குன்னா அதை சாப்பிட்றதுக்காக. ஓகேவா, இதுவும் சிம்பிளாக இருக்குது. ஸோ உங்களால் சிம்பிளாக எழுத முடிஞ்சுது அப்படின்னா, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருந்தால் பரவாயில்ல. ஓகேவா, இருந்தாலும் நீங்கள் ஓனாக உங்களால் எழுத முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண விஷயத்தையும் இதையும் என்ன பண்ணுங்கள், எனக்கு எழுதி சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே. Now let us read the poem with stress and pass. Okay, again I am reading. This is also the homework for you, audio homework. All of you send your audio to my WhatsApp number. Okay, how doth the little crocodile improve his shining tail and pour the waters of the Nile
on every golden scale. How cheerful he seems to grin, how neatly spread his claws, and welcomes the little fishes in with gently smiling jaws. Lewis Carroll. Okay, students, all of you do your homework properly. Thank you. Thank you so much for watching.